திருச்சிற்றம்பலம். தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இந்த வீடியோவில் ஒரு மக்களுக்கு தேவையான ஒரு முகாமை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம முதல்வர் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ஒரு முகாமை தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு. நம்ம கோவை மாவட்டத்தில் 100 வார்டு மொத்தம் இருக்குது. அதில் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பகுதியில் நடத்தியிருக்காங்க. இப்போது 99வது வார்டு கவுன்சிலர் அஸ்லாம் பாஷா அவர்கள் இந்த முகாமை நம்ம ரயில் கல்யாண மண்டபத்தில் நடத்துகிறாரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். 98வது வார்டு கவுன்சிலர் நண்பர் உதயகுமார் அவர்கள், நான் போயிருந்தேன், என்னுடைய ரேஷன் கார்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, அதை சரி பண்ணணும்னு கேட்டிருந்தேன். அவர் தான் சொன்னார், இந்த வார்டில் ஒரு முகாம் நடத்துது, நீங்கள் வாங்க, நான் பார்த்து ஏற்பாடு பண்ணி தரேன்னு. அது இல்லாமல் நம்ம தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்காக அந்த முகாமில் எப்படி நடத்துகிறாங்க, பொதுமக்கள் அது இன்ட்ரெஸ்டாக வர்றாங்களா, என்னென்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ நேரடியாக நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக ஒரு அரசு அலுவலகத்துக்கு போகிறனாலே நிறையா நேரங்கள் விரயமாகும். ஏன்னா அவர் அந்த அதிகாரி பாரும்பார், இந்த அதிகாரியை பாரும்பாங்க, இந்த அலுவலகத்துக்கு போங்க, அந்த அலுவலகத்துக்கு போங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிஸ்டம் இருக்கும். பொதுமக்களும் புரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே போகிறதுக்கே கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் அரசு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தை அந்த அரசு அலுவலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அங்கேயே மண்டபத்துக்கே முகாமுக்கே வந்துடுவாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அங்கேயே ஒரு தீர்வு காண்ற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி, முடியாத பிரச்சனைகளை ஒரு 45 நாளில் சரி பண்ணுறதா உறுதி எடுத்துட்டு அவங்களுக்கு அந்த நம்பர் எழுதி கொடுத்து பண்ண போகிறாங்க. இது நம்ம ஒவ்வொன்றையும் தெளிவாக பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம அரசாங்க டாக்குமெண்ட் வாங்குகிற போது நாம் கவனமாக பார்க்கணுங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நிறையா பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறேன். ஆதார் கார்டில் இன்சில் போட்டு வாங்கணும். அதே மாதிரி இன்சில் போட்டு தான் பேன் கார்டில் இருக்கணும், ரேஷன் கார்டில் இருக்கணும், வீட்டு வரியில் இருக்கணும், சொத்து வரியில் இருக்கணும், தண்ணி வரியில் இருக்கணும். ஆனால் அந்த டோர் நம்பர் மாறக்கூடாது. ஆனால் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய குளறுபடிகள் இருக்குது. எஸ் சிவகுமார்னு இருக்கிறத சிவகுமார் எஸ்ன்னு போட்டுருவாங்க, இன்சில் மாறி போகும். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால தான் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம போய் கேட்டு அவசரத்துக்கு எடுக்கிற போது அது சிரமமாக இருக்குது. என்னுடைய கம்பெனியிலே அப்படி, நம்ம சுந்தராபுரத்தில் நாம் வீடு இருக்குது, கோவை 24. அதே நம்ம ஃபேக்ட்ரி தீபம் இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூர் 21 சிட்கோ போஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ஜிஎஸ்டியில் கோயம்புத்தூர் 24ன்னு போட்டாங்க. அது ஒரு மிக பிரச்சனையாகி அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அரசாங்க அதிகாரிகள் ஒரு சில பேர் இதை சரியாக பண்ணாதனால மக்களுக்கு பல பிரச்சனைகள் வருது. அதனால் மக்களும் இதை உணர்ந்து, இப்போது நம்ம பேங்க்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணுறோம், கரெக்டாக ஸ்பெல்லிங்கும் கூட பார்க்குறோம், இன்சில் பார்க்குறோம், எப்படி போடுறோமோ, எப்படி அந்த அக்கௌண்ட்ஸில் பதிவு பண்ணுறோமோ அந்த நேம் இருக்கணும், கையெழுத்து அழகாக நம்ம ஒரே மாறுபடணும். கொஞ்சம் மாறிடுச்சுன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சிரத்தை எடுத்து அரசாங்க ரெக்கார்டுகளை நீங்கள் பாருங்கள். அரசு அதிகாரிகள்கிட்ட நீங்களே சொல்லுங்கள். ஏன்னா அது நம்ம ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு தேவையான போது போய் நாம் அதை அலைஞ்சு இதையெல்லாம் சரி பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு தான் அது பண இழப்பு, கால இழப்பு எல்லாம் நடக்கும். இப்போது நம்ம உள்ளே போய் இந்த முகாம் எப்படி நடத்துகிறாங்க, என்னென்ன மாதிரி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். போகலாங்களா? வாங்க போகலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா, எங்கள் முதல்வரோட திட்டம்
உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அருமையாக இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. இதனால் மக்களுக்கு என்ன பிரயோஜனம், இங்கே எப்படியெல்லாம் குறைகளை கொண்டு வந்தால் தீர்த்து கொடுக்க முடியுங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. உங்கள் பேர், நீங்கள் எந்த வார்டில் கவுன்சிலராக இருக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். என்னோட பேர் அஸ்லாம் பாஷாங்க. நான் 99 வார்டு கவுன்சிலராக இருக்கேன். இங்க இருக்குல்ல உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி இருக்குல்ல, இங்க ரயில்வே கல்யாண மண்டபத்துல நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்க சிறப்பா இருக்குல்ல நடந்துட்டு இருக்கு. மக்கள் ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, அதுக்கப்புறம் இருக்குல்ல முதியோர் பென்ஷன், அதுக்கப்புறம் பட்டா சிட்டா மற்ற எல்லா கார்பரேஷனோட ஒர்க்கு, எல்லா ஒர்க்கும் இருக்குல்ல இங்க நடந்துட்டு இருக்கு. எல்லாமே இருக்குல்ல மக்கள் ஆர்வமா வந்துட்டு இருக்காங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா. வணக்கங்கண்ணா, என்னுடைய பேர் உதயகுமார். நான் 98வது வார்டுடைய மாமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருக்கேன். தமிழக முதலமைச்சர் வந்து மிக ஒரு அற்புதமான திட்டத்தை தமிழ்நாடு முழுக்க வந்து பொதுமக்களுக்காக வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த திட்டத்தோட மிகப்பெரிய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திட்டத்தோட பெயர் வந்து உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற பெயரில் நடத்துறோம். இதோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து 13 டிபார்ட்மெண்ட் வந்து இதுல இருக்குங்க. இந்த 13 டிபார்ட்மெண்ட்டையும் வந்து இதுக்கு உண்டான என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கான சர்வீஸ் வந்து நம்ம கொடுக்குறோங்கிறத இதுல நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த 13 டிபார்ட்மெண்ட் என்னென்ன சர்வீஸ்ன்னு கேட்டீங்கன்னா, முதல் வந்து நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை. இதுல வந்து நீங்க வாட்டர் டேக்ஸ் போடுறது, ஹவுஸ் டேக்ஸ் போடுறது, இல்ல பர்த் சர்டிஃபிகேட் வேணும், டெத் சர்டிஃபிகேட் வேணும், எது இருந்தாலும் சொத்து வரி போடுறது எது இருந்தாலும் வந்து நீங்க வந்து இதுல பாத்துக்கலாம். நம்பர் 1 வந்து மாநகராட்சி சம்பந்தப்பட்டது. அடுத்தது வந்து வருவாய் மற்றும் பேரிடர் வேளாண்மை துறை. இதுல வந்து பட்டா வாங்குறது, வாரிசு சான்றிதழ் வாங்குறது, ஜாதி சான்றிதழ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பூரா இங்க பண்ணிக்கலாம். அடுத்தது மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை. மருத்துவத்துறை பாத்தீங்கன்னா பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் இங்கே பண்ணிடுறோம். பிரஷர் பாக்கணுமா பாத்துக்கிறோம், சுகர் பாக்குறோம் பாத்துக்கிறோம், டென்டல் பாக்கணுமா பாத்துக்கிறோம், ஐ டாக்டர் இருக்காங்க இங்க பாத்துக்கலாம். சோ இதுல வந்து பேசிக்கான மெடிசின்ஸ் எல்லாம் நம்ம கிட்டே இருக்குங்க. ஒரு ஸ்கின் அலர்ஜிக்கான ஆயில்மெண்ட் வேணுமா இங்க இருக்கு, இல்ல உங்களுக்கு வந்து ஒரு பல்லு வலிக்கான பெயின் கில்லர் வேணுமா இங்க இருக்கு, ஃபீவர் வந்ததா இல்ல ஹெட் இருக்கு, அதுக்கான பேசிக் மெடிசன்ஸ் நம்ம கிட்டே இங்க கவர்மெண்ட்லயே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துறோம். அதனுடைய தொடர்ச்சியா ஹையர் ட்ரீட்மெண்ட் ஏதாவது வேணும்னா எங்களுடைய அரசு மருத்துவமனைக்கு இங்க இருந்து ரெஃபர் பண்றாங்க. சோ அங்க வந்து சீனியர் டாக்டர்ஸ் இந்த பேசிக் கொடுக்குற ரிப்போர்ட் வச்சு அவங்க ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வகையில மருத்துவ துறையில மிக சிறப்பா வந்து மக்கள் பயனடைறாங்க. எரிசக்தி துறை, அந்த நம்ம இபி சம்பந்தப்பட்ட வீடுகளுக்கான மின் இணைப்பு கொடுக்கறது, அதுல ஏதாவது நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சரி. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டுறவு மற்றும் உணவு. நம்ம அந்த ரேஷன் கடையில பொருள் வாங்குறோம் இல்லைங்களா, இந்த ரேஷன் கார்டுல புதுசா பேர் சேர்த்துறது, இல்ல பேர் நீக்கம் பண்றது, அந்த அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பூராமே இங்க நம்ம செயல்படுத்தி கொடுக்குறோம். அடுத்தது மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை கொடுக்குறோம். அவங்களுக்கான இதுல நம்ம பென்ஷன் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இங்கே நம்ம மனு வாங்கி 45 நாளைக்கு அதுக்கான தீர்வு கொடுத்துறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை. இந்த துறையில வந்து வீட்டு வசதி வாரியத்தில் வந்து நம்ம அவங்களுக்கான வீடுகள் ஏதாவது அலாட்மெண்ட் கொடுக்கறதா இருந்தாலும், இல்ல வீட்டு மனை பட்டா கொடுக்கறதோ, இந்த மாதிரியான கல்வித்தொகை உதவித்தொகை வந்து இந்த நமக்கு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறவங்க கொடுக்கறது, இந்த மாதிரியான மனுவெல்லாம் இங்க வாங்குறோம். அதுவும் 45 நாளைக்கு நம்ம அது பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு அடுத்து பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை துறைக்கான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இங்கே செயல்படுத்துங்க. அதுல வந்து கடன் உதவிகள் வந்து கொடுக்கறதுக்கான மனுக்கள் இங்கே வாங்கி நம்ம அதை செயல்படுத்தி கொடுக்குறோம். அடுத்து தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டு துறையின் தனி ஒரு டிபார்ட்மெண்ட்டுங்க. அதுல நலவாரியத்தில் உறுப்பினராக இருக்க பதிவு பண்ணா இங்கே ஐடி கார்டு கொடுத்துருவோம். அதுக்கான பேசிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து வச்சு கொடுத்துறோம். இதுலயும் உதவித்தொகை கொடுக்குறோம், இதுல ஓய்வூதியம் இதுல கொடுக்குறோங்க. தொழிலாளருக்கான ஓய்வூதியம் எலிஜிபிள் யார் யாருக்கு இருக்கோ அதெல்லாம் இங்கே கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்றோம். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைங்கிற ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டுங்க. அதுல வந்து கட்டிட மனைப்பிரிவு வரைபடம் நம்ம திட்ட அனுமதி வாங்குறதுக்கான செக்ஷன் இங்கே தனியா இருக்குது. இங்க மனு கொடுத்தா அவங்களே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. சரி. அடுத்தது குறு மற்றும் சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பா இந்த புதிய தொழில் முனைவோர்களுக்கான அவங்களுக்கு அந்த மேம்பாட்டு திட்டத்துக்கு வந்து தனியா அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் வழங்குற மாதிரியான ஸ்கீம் இருக்கு. கலைஞர் கைவினை திட்டம் சொல்லி அதுக்கு தனியா ஒரு ஸ்கீம் இருக்கு. அதுக்கான மனுக்கள் எல்லாம் வந்து இங்க வாங்கிடுறோம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அடுத்தது 12வது சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. அதான் ரொம்ப சிறப்பா தமிழ்நாடு முழுக்க வந்து இப்ப இருக்கிற மகளிர் பூராமே முதல்ல உரிமை தொகைங்கிற பேர் இல்லாம மகளிருக்கு எல்லாம் வந்து உதவி தொகைன்னு சொல்லுவாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லி கொண்டு வந்துட்டு ரொம்ப அற்புதமா செயல்பட்டு இருக்கு. ஏராளமான பெண்கள் வந்து இந்த திட்டத்துக்காக வந்து இங்க நீங்க கண்ணில் பார்க்கலாம். ஏராளமான பெண்கள் வந்து திட்டத்துக்காக பலனடைக்காக மனுக்கள் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் 45 நாளுக்குள்ள யார் யாருக்கெல்லாம் அந்த தகுதி உள்ளவங்களோ அவங்களுக்கு எல்லாம் நம்ம இங்கேயே ஃபார்ம் வாங்கி அவங்களுக்கு பண்ணி கொடுத்துறோம். தகவல் மற்றும் தொழில்நுட்ப டிஜிட்டல் சேவைகள் துறைன்னு சொல்லிட்டு இந்த ஆதார் கார்டு எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது புதுசா வேணுங்கிறவங்களுக்கு நம்ம இங்கேயே வந்து மனுக்கள்லாம் வாங்கி
பண்ணி கொடுத்துறோம். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில கலைஞர் மகளிர் உரிமை தொகை அதே தான் அந்த சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல வச்சிருக்கோம். மொத்தமா வந்து இது 13 விதமான டிபார்ட்மெண்ட், அது கீழே 43 வந்து சேவைகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். 43 சேவைகளும் வந்து பாத்தீங்கன்னா இது எதுக்காக கேட்டீங்கன்னா, இது 13 டிபார்ட்மெண்ட் வந்து பொதுமக்கள் பாத்தீங்கன்னா படிச்சவங்க படிக்காதவங்க வந்து ஏழைகள் இருப்பாங்க, முதியோர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லாம எந்த ஆபீஸ் போய் எந்த சம்பந்தப்பட்ட கிளர்க்கு பாக்குறது அதிகாரி பாக்குறதுன்னு குழப்பமா இருக்கும். அந்த வகையில் இந்த திட்டத்தில் என்ன மிகப்பெரிய சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த 13 டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் இங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு தாசில்தார் வேணுமா இங்க இருப்பாருங்க. நீங்க மெடிக்கல் கேம்ப்ல வந்து சீஃப் டாக்டர் வேணுமா இங்க இருப்பாரு. ஸோ ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் வேணுமா இங்க இருப்பாங்க. விஓ வேணுமா இங்க இருப்பாங்க. கார்பரேஷன்ல முக்கியமான அந்த சர்டிபிகேட் கொடுக்குற அத்தாரிட்டி ஆபீசர்ஸ் இங்க இருப்பாங்க. ஸோ பொதுமக்கள் எல்லாருமே வித்தியாசமா ஒவ்வொரு இடத்துக்கு அவங்க அலையாம இருந்துட்டு இந்த ஒரு இடத்துல வந்தாங்கன்னா 13 டிபார்ட்மெண்ட் வேலையும் 43 சேவைகளும் உண்டான எல்லா வேலையும் இங்க செஞ்சு கொடுத்துட்றோம். இங்க கொடுக்கறது 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து தீர்வு கொடுப்போம். இது தமிழக முதலமைச்சரோட மிக ஒரு சிறப்பான ஒரு திட்டம், சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ரயில்வே கல்யாண மண்டபத்துல 99வது வார்டு சார்பா மக்கள் வந்து நிறைய திரளா வந்துட்டு இருக்காங்க. இங்கே தாங்க அப்ளிகேஷன் வீடாக கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் கொண்டு வந்து இங்கே கொடுக்கணும். இங்கே கொடுத்தோன்னா என்னென்ன பிரச்சனைங்கிறது இவங்களே எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு நம்ம ஸ்டாஃப் வச்சுருக்கோம், சரிங்களா? அதுக்காக எழுதி கொடுத்தோன்னா இங்கே ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. இந்த டோக்கன் எடுத்துகிட்டு நேராக இருக்குல்ல அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் இங்கே தான் வரணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இங்கே ஃபஸ்ட்டு வந்தோடனே இங்கே அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட் அவங்க என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகள் இருக்குல்ல அப்ளிகேஷன் எழுதிடுவாங்க. எழுதிட்டு அதுக்கப்புறம் இருக்குல்ல ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனில் போனோடனே அடுத்தது இருக்குது, அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம இருக்குல்ல என்ட்ரி பண்ணுறதுக்கு போனோடனே அங்கே அடுத்த ப்ராசஸ் அங்கே. ஓகே, என்ட்ரன்ஸில் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அப்ளிகேஷன் கொடுக்குறது இங்கே என்ட்ரி போடுறாங்க இல்லைங்களா? இது எப்படி என்ன பேசிஸில் போடுறாங்க? இது என்ட்ரி போடுறது வந்து டிபார்ட்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் போடுறோம், எப்படி இங்கேருந்து நம்பர் போடுறோம்? அதாவது இங்கே என்னதுன்னா இது பட்டாவுக்கு கொஞ்சம் பட்டாவுக்கு இதுக்கு மட்டும்தாங்க சார், இல்லை நில அளவைக்கு சம்மந்தமாக இது பண்ணுறோம். இப்போ டோட்டலாக இந்த டோட்டலாக கடைசி வரைக்கும் இது மட்டும்தான் செய்கிறாங்களா? ஆமாம், இந்த பட்டா இப்போ என்ன சப்ஜெக்ட்னு கேட்டிங்கன்னா, மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று இருக்குங்க. மகளிர் உரிமை தொகை வந்து தனி, ஆதார் கார்டு தனி. மொத்தம் 13 டிபார்ட்மெண்ட்டில் மகளிர் உரிமை தொகை ஆதார் கார்டு போக மீதி இருக்கிற அனைத்து விதமான விண்ணப்பங்களும் இங்கே இருக்கிற இதில் வந்து கம்ப்யூட்டர் ஆன்லைனில் வந்து லோடு பண்ணி இங்கே டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறாங்க. இப்போ வந்து இது சிறு குறு வியாபாரிகள்னால் அது தனியாக போடுறாங்க. இல்லை இதில் நமக்கு முதியோர் பென்ஷன் அது தனியாக, இல்லை இந்த வீட்டு வரி மாற்றணுமா, இல்லை இலவச மின் இணைப்பு வேணுமா, இந்த மாதிரியான சப்ஜெக்ட் பூராமே தனித்தனியாக இருக்குது. இந்த 2 டிபார்ட்மெண்ட்டை தவிர, அதாவது ஒன்று மகளிர் உரிமை தொகை, இன்னொன்று வந்து ஆதார் கார்டு, இந்த 2 தவிர மீதி இருக்கிறது எல்லாமே இங்கே வாங்கி இவங்க ஒவ்வொன்றும் நம்பர் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு போகணும் இவங்க டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க. அதன் அடிப்படையில் பொதுமக்கள் உள்ளே போய் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 2 டிபார்ட்மெண்ட்டை தவிர மீதி இருக்கிற 11 டிபார்ட்மெண்ட்டும் தனித்தனியாக இந்த மாதிரி கேபின் போட்டு அதில் தனித்தனியாக 4 பேர் 5 பேர் ஸ்டாஃப் போட்டு பொதுமக்களுடைய மனுக்களை வந்து வாங்குறோம். அந்த விதத்தில் முதல்ல இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைன்னு சொல்லிட்டு இதில் வந்து மாற்று அடையாள அட்டை, மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை கொடுக்குறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சுய தொழில் செய்வதற்கான கடன் உதவி, இதுக்கான மனுக்கள் பூரா இங்கே வாங்கி 45 நாளைக்குள்ள அதற்கான தீர்வை நம்ம இங்கேயே கொடுத்துட்றோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம எரிசக்தி துறையில சொத்து வரி ரசீது, ஆதார் அட்டை போடுறது, விற்பனை பத்திரங்கள் வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றது, கூடுதல் மின் சுமை இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாவது பெட்டிஷன், ஏதாவது எக்ஸஸா யூனிட் வர மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது இருந்ததுன்னா அது சரி பண்றதுக்கான மனுக்கள் இங்கே வாங்குறோம். அதுக்கு தனியா வந்து கம்ப்யூட்டர் வச்சு ஆன்லைன்ல இதெல்லாம் அப்ளிகேஷன் பூரா நாங்க லோட் பண்ணிடுறோம். இப்போ இது வந்து தாக்கோல் வந்து லோன் எல்லாம் தராங்க. சரி, சிறு தொழில் சரி சரி மானியத்தோட லோன் சரி. அது லிமிட் இருக்குங்களா? அதுக்கு ஏதாவது அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய என்ன இது சரி. இதுல வந்து என்ன பண்றோங்க? இதுல வந்து பட்டா கொடுப்பாங்க. 1 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் ரொம்ப இதா இருக்கிறாங்க, இலவச பட்டா கொடுக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு வருட வருமானம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு
இலவச பட்டாக்கான மனு நம்ம இங்க வாங்கிக்கிறோம். ஓகே. இப்ப வீடு இடம் இல்லாதவங்களுக்கு இடம் இல்லாதவங்களுக்கு. இடம் இல்லாதவங்களுக்கு சரி சரி கவர்மெண்ட் அலாட் பண்ணுவாங்க. அன்னைக்கு வந்து அது சரி. இந்த நலத்திட்டங்கள் பண்றோமே அது என்ன பண்றோங்க? நலத்திட்டங்கள் நம்ம போடுறோம் இல்லைங்களா? அதான் இலவச வீட்டு மனை பட்டா. இப்ப வந்து எல்லாம் இணைய வழி பட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இணைய வழி. ஓ சரி சரி. ஆன்லைன்ல. அப்புறம் இலவச தையல் இயந்திரம் தராங்க. ஓ தையல் மிஷின் கொடுக்குறோம். தையல் மிஷின் வந்து இப்ப வந்து அவங்க அந்த ட்ரைனிங் முடிச்சு போனாங்க. அது எப்படி என்ன பேசிஸ்ல அவங்க கண்டுபிடிக்கிறீங்க? ட்ரைனிங் முடிச்சிருக்கீங்க ஒரு 6 மாசம். அது என்ன சர்டிபிகேட் மாதிரி ஏதாவது வாங்குறீங்களா? பிரைவேட்ல இந்த ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் கொடுப்பாங்க. சர்டிபிகேட் படிச்சிருந்தாங்கன்னா சரி அந்த சர்டிபிகேட் வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. துணி தேய்ப்பு பெட்டி குதிரை மன்னார்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஓ ஓ சரி. அவங்களுக்கு வந்து தேய்ப்பு பெட்டி கொடுக்குறாங்க. ஓ சரி 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 சரி. இந்த பிவிடிஜி இந்த திட்டம் எல்லாம் வந்துங்க இந்த எஸ்டி இருக்கிறாங்க இல்லைங்க, எஸ்சி எஸ்டி அதான் மலை ஜாதியினர். மலை ஜாதியினர் ஒரு சில அருமை அருமை நல்லது மகிழ்ச்சிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ முகாம் நம்மளுடைய இந்த 13 டிபார்ட்மெண்ட்ல இது மருத்துவம் சார்ந்த ஒரு இதா நடந்துட்டு இருக்கு. பாருங்க அவங்க வந்து வர்றாங்க, அவங்களுக்கான ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் என்னங்கிறது கேட்கறாங்க. இங்க வந்து பிரஷர் பாக்குறோம், சுகர் செக் பண்றோம், அதுக்கான அடிப்படையான மருந்துகள் ஏதாவது வேணும்னா நம்ம இங்கேயே கொடுக்குறோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா ஐ டெஸ்ட் பண்றோம், இங்கேயே ஐ டெஸ்ட் பண்றோம். டென்டலுங்க நம்ம பல் மருத்துவத்துக்கான அடிப்படையான டெஸ்ட்கள் பண்றோம். இதுல வந்து பேசிக்கான மெடிசன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸ்கின் அலர்ஜி இல்ல ஒரு காயம் ஏற்பட்டு அதுக்கான போடக்கூடிய மருந்துகள், இல்ல ஒரு தலைவலி வந்தா காய்ச்சல் அடிச்சதுன்னா இந்த மாதிரியான பேசிக்கான மருந்துகள் இங்க இருக்கு. ஃபர்தரா வந்து கொஞ்சம் அடுத்த லெவலான ட்ரீட்மெண்ட் போக வேண்டியது இருந்தா இங்க இருக்கிற டாக்டர்ஸே வந்து ரெஃபர் பண்ணி எழுதி கொடுக்குறாங்க. மேற்படி அரசு மருத்துவமனையில அங்க இருக்கிற டாக்டருக்கு வந்து அடிஷனலா வந்து இங்கிருந்து போறவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதற்கான மனுக்கள் இங்க வாங்கிக்கிறோம். இந்த மருத்துவ முகாமுக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்குமே வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முன்னாடியே வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகணுங்கிற டோக்கன் போடுறதோ, அதற்கான மனுக்கள் வந்து ஃபில்அப் பண்ணி கொடுக்குறதோ, இங்கே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து நம்ம தனியாக கேபின் போட்டு ஆன்லைனில் வந்து அவங்களுக்கு சிஸ்டத்தில் வந்து நம்ம லோடு பண்ணி அவங்களுடைய மனுக்கள் இங்கே வாங்கி அதுக்கான தீர்வுகளுக்கான நம்ம அந்த ரெசிப்ட் வந்து இங்கே நம்ம கொடுத்துட்றோம். இங்கே சமூக ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே முன்னாடி இருந்து நம்ம இந்த முகாமுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வரக்கூடிய வந்து பெரியவங்க வயதானவர்களுக்கு படிக்காதவர்களுக்கு வந்தாங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குன்னு அவங்களே கூட்டிகிட்டு போய் காமிச்சு கூடவே நின்று அதுக்கான ரெசிப்டெல்லாம் வாங்கி அவங்கள வழி அனுப்புறதுக்காக சமூக ஆர்வலர்கள்லாம் கூடவே இருந்து செய்கிறாங்க. ஸோ அந்த வகையில் முகமது ஜின்னான்னு சொல்லிட்டு அவர் வந்து சார் வந்து ஒரு 2 நாள் இதுக்கான ஏற்பாடுகள் அவருடைய நண்பர்களோடு இது கவனிச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவருடைய இங்கே என்ன நடக்குதுங்கிறத பற்றியான ஒரு சின்ன அனுபவத்தை அவர் உங்கள்கிட்ட சொல்லுவார். காலை வந்து நமது துணை மேயர் வந்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சார். முன்னிலையாக இந்த உதவி ஆணையாளர் அவர்களும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர்களும் அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அவர்களும் ஏஓ அவர்களும் வந்து நிகழ்ச்சியை துவக்கி வச்சுட்டு இருந்தாங்க. அந்த பணிகளை செஞ்சுருக்காங்க. வருகை தந்திருக்கின்ற நமது மாமன்ற உறுப்பினர் 98வது மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இங்கு வருகை சிறப்பித்ததற்காக அவருக்கு 99வது வார்டின் சார்பிலே மாமன்ற உறுப்பினர் அஸ்லம் பாஷாவின் சார்பிலே அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவம் செய்கிறார். இந்த முகாமுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் முகாமை பயன்பெறுமாறு எல்லா வகையான டிபார்ட்மெண்ட் 43 டிபார்ட்மெண்ட் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களும் வந்திருக்கிறாங்க. எல்லாம் உடனடியாக வந்து பார்த்துட்டு பயன்பெற்றுட்டு செல்லுகின்ற வழியில் தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையின் சார்பிலே அவர்கள் மரக்கன்றுகள் இலவசமாக கொடுப்பதற்காக அலுவலர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த மரக்கன்றுகளை வாங்கி சென்று அவரவர்கள் வீட்டிலே வைக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறைன்னு சொல்லிட்டு தனியாக மாநகராட்சி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான மனுக்களும் இங்க வாங்கிக்கிறோம். குறிப்பா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து தொழில் வரி விதிப்பு, குடிநீர் இணைப்பு வேணும், அதுக்கான மனுக்கள் இங்க வாங்குறோம். பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், புதிய சொத்து வரி ஏதாவது போடணும்னா அதுக்கானது,
பாதாள சாக்கடை இணைப்புக்குன்னா இங்க மனு கொடுக்கலாம். சொத்து வரி பெயர் மாற்றம் பண்றது, கட்டிடத்துக்கான அனுமதி வந்து வாங்குறது, இது மாதிரியான எல்லா மாநகராட்சி சம்பந்தப்பட்ட வேலையும் இருக்கு. பாருங்க மேடம், அவங்க வந்து அசிஸ்டன்ட் டவுன் பிளானிங் ஆஃபீஸர் புவனேஸ்வரின் மேடத்தோட பேரு. அவங்களுக்கு கீழே வந்து கிளரிக்கல் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மாநகராட்சியுடைய மொத்தமான மனுக்கள் இந்த இடத்துல இந்த கவுண்டர்ல நம்ம வாங்கிக்கிறோம். பர்டிகுலர் கவுண்டர் பாத்தீங்கன்னா கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சம்பந்தப்பட்ட மனுக்கள் இங்க வாங்குறோம். இங்க என்ன புதுசா வந்து குடும்ப அட்டை வாங்கணும்னா, இல்ல குடும்ப அட்டையில ஏதாவது பெயர் மாற்றம் செய்யணுமா, அல்லது மகளிர் சுய உதவி கடன் வேணுமா, இந்த மாதிரியான முகவரி மாற்றம், இந்த மாதிரியான ரேஷன், அதாவது சிவில் சப்ளை சம்பந்தப்பட்ட எல்லா மனுக்களும் இங்க வாங்குறோம். இந்த மனுக்கள் வாங்குறதுக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு அதிகாரிகள் வட்டத்துல நம்ம 3 பேர் இருக்காங்க. அவங்க இந்த மனு வாங்கினா 45 நாளைக்குள்ள இதுக்கான தீர்வு வந்து செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கவுண்டர் சிவில் சப்ளைஸ் கவுண்டர் வந்து இந்த கவுண்டர். இன்று 11/11/2025 அன்று உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் இங்கே 99 வார்டு சார்பாக சர்ச்சை ரோடு நடைபெற்று வருகிறது. இதில் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை மற்றும் அரசு உதவி பெறும் 13 துறைகளிலும் இங்கு மக்களுக்கு வேண்டிய அனைத்து சேவைகளும் செய்யப்படுகின்றது. இதில் மக்கள் சேர்ந்து பயனடைந்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு கிடைப்பதற்கு மக்களுடைய இடத்தில் அதிக வரவேற்பு இருக்கிறது. இந்த தொழில் வாய்ப்பு கொடுக்குறோமே, அதுக்கான டிபார்ட்மெண்ட் வேற என்ன பண்றாங்க இதுல? எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் சார் வர 29th இது காலேஜ்ல வந்து குஜராத் காலேஜ்ல வந்து அகா ஜாப் வேலை வாய்ப்பு முகாம் வந்து அங்க துடிலூர்ல நடக்குது. சூப்பர். சரி சரி. ஓ இங்க வந்து பதிவு பண்ணிட்டு அங்க வந்து பாத்துக்கலாம். அங்க வந்தாலும் ஓகே. சரி. என்னென்ன மாதிரியான மனுக்கள் இங்க வருது, எப்படி பண்றோம்? அது வீடு கட்டுற மானியம், அடுக்குமாடி வீடு என்ன பேசிஸ்ல கொடுக்குறோம்? அது ஷெட்யூல் கேஸ் குளத்துப்பாளையம், அன்னூரில் வந்து பேக்வேர்ட் அண்ட் அதர் ஆல் காமன். அது ஓகே ஓகே. அதுக்கு எதாவது நம்ம சூலூரில் இருக்கு, அதுக்கு எதாவது நம்ம அமௌண்ட் எதாவது கட்ட வேண்டியது மாதிரி இருக்குங்களா? அன்னூரில் 2,65,000 கட்டணும். சரிங்க. சூலூர் 1,10,000. சரி. 1,10,000. இந்த அமௌண்ட் வந்து ஒரே அட்டஸ்டா ஒரே பேமெண்ட்டாக கட்டணுமா, இன்ஸ்டால்மெண்ட் பேஸாக இருக்கா? கட்டின உடனே நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட் கொடுத்துட்றீங்க. சரி. நம்ம எப்படி நிறைய பேர் வர்றாங்களா நீங்கள் விசாரிக்கிறதுக்கு? இல்லை மனுக்கள் நிறையா வந்திருக்கா? சுமார் எவ்வளோ மனுக்கள் வந்திருக்கும்? 45 மனு வந்திருக்கு. இதுதான் கடைசி முகாம் இல்லைங்களா? மாநகராட்சியுடைய கடைசி முகாம் இதுதான். நம்ம கடைசி எங்களுக்கு தெரியும் கடைசி முகாம் இதுதான். ஸோ 45 வந்திருக்குங்கிறது மக்கள்கிட்ட நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நல்லபடியாக பண்ணி கொடுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, எங்கேருந்து வர்றீங்க? நாங்கள் இங்கே போத்தனூர்லேருந்து வர்றோங்க. எங்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை வந்து கிடைக்கல, அதுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் வந்த இடத்துல எங்களுக்கு சில தெரியாமல் இருந்தது எல்லாமே அவங்க வந்து நல்ல முறையில் எங்களை கூட்டிகிட்டு போய் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து நல்ல எங்களுக்கு என்ன உதவிகளோ எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு எத்தனை நாள் கழிச்சு வரும்னு சொன்னாங்க? இப்போது இவங்க கொடுத்து இந்த 1 மாதத்துக்குள்ளே வரும்னு இருக்காங்க. ரசீது ஒன்று கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ஒரு மாதத்தில் வந்து எங்களுக்கு தராது. அவங்களே வந்து அந்த ஆவணத்தையெல்லாம் ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு எந்த வித கஷ்டம் இல்லாமல் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு நல்ல முறையில். இதுதான் நம்ம மண்டபத்தோட மெயின் ஹாலு. மெயின் ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அப்ளிகேஷன் வந்து மனுக்கள் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்குமா. பெரும்பாலான மனுக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சரோட சிறப்பு திட்டமான மகளிர் உரிமை திட்டத்துக்கான ஃபார்ம் தான் நிறைய இருக்குங்க. ஒவ்வொரு முகாம்லையும் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மகளிர் வந்து இதுக்கான மனுக்கள் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஹாலே பூரா நிறைஞ்சிருக்கிற அளவுக்கு கூட்டம் இருக்கு பாருங்க. இந்த ஹாலில் வந்து இவங்க முதல்ல அப்ளிகேஷன் மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்களை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறதுக்கான இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா நம்ம மாநகராட்சியுடைய பணியாளர்கள் இவ்வளோ பேர் இங்கே ஃபில் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறதும் இது இந்த மனுக்களை வந்து அங்கே ரிசீவ் பண்ணி அது ஆன்லைனில் வந்து மேலே ஏற்றுறாங்க. நீங்கள் மேலே வந்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஆன்லைனில் ஏற்றுறது நீங்கள் பார்க்கலாம். இங்க இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இவங்களா கர்ப்பம் காலேஜுடைய கல்லூரி மாணவர்கள், ஒரு தன்னார்வலர்கள்லாம் இவங்களாம் வந்து விருப்பமா வந்து வேலை செய்யறாங்க.
காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு மாலை 8 மணி வரைக்கும் 10 மணி வரைக்கும் இவங்களுக்கு வேலை இருக்கும். 5 மணி வரைக்கும் பொதுமக்களுடைய மனுக்கள் இங்கே வாங்குறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்களை வாங்கி எல்லாம் சிஸ்டத்தில் ஆன்லைன்ல இவங்க ஏத்துறாங்க. ஸோ இந்த பணிகள் பூரா கல்லூரி மாணவர்கள் செய்கிறாங்க. இங்கே இருக்கிற என்டையர் டோட்டலாக இன்னைக்கு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பூராமே நம்ம மகளிர் உரிமை தொகைக்கான மனுக்களை வந்து கம்ப்யூட்டரில் போட்டு ஆன்லைன் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது நம்ம முதலமைச்சருடைய உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற ப்ரோக்ராம் இன்னைக்கு இந்த மண்டபத்தில் இந்த ஸ்டேஜில் தான் நடந்துச்சு. துணை மேயர் அவர்கள் வந்து குத்துவிளக்கு ஏற்றி வச்சு இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி துவக்கி வச்சாரு. அவர் துவக்கி வச்சிருந்து இது வரைக்கும் மக்கள் ஏராளமாக திரளாக வந்து கூட்டம் கூடி நிறைய மனுக்கள் கொடுக்குறாங்க. அந்த வகையில் இந்த இடத்துல தான் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச இடம் இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ரூம்ல வந்து நம்ம மாநகராட்சியுடைய பணியாளர்கள், அரசு சார்ந்த பணியாளர்கள் மற்றும் இந்த தன்னார்வலர்கள், அது இல்லாம கல்லூரி மாணவர்கள், தன்னார்வல வரக்கூடிய மாணவர்கள், இவங்க அனைவருக்குமே வந்து காலையில வந்து டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கு. மதிய உணவும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாநகராட்சி சார்பாக இதுக்கான சிறப்பான ஏற்பாடுகள் பூராமே நம்ம இங்கே செஞ்சு வரக்கூடிய அனைத்து அலுவலர்களையும் வந்து நம்ம அவங்களுடைய அடிப்படையான தண்ணி வசதி இருந்து சாப்பாட்டு வசதி இருந்து எல்லாமே இந்த ரூமில் செஞ்சு கொடுத்துட்றோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க வேலை செய்யறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் இங்கே பண்ணி வச்சிருக்கோம். நான் மாமன்ற உறுப்பினருங்க, என் பேர் உதயகுமார். இப்போ இந்த நம்ம இ சேவை மையத்தில் என்னென்ன மாதிரியான சேவைகள் நம்ம செய்யறோங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பொதுமக்கள் நாங்கள் சொல்றதுக்கு வசதியா இருக்கா கேட்குறேன். எல்லா சர்டிபிகேட்டும் வந்து அரசு சார்ந்த எல்லா சான்றிதழும் இங்க கொடுத்துட்றோம். சரிங்க. ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, வேறங்க பட்டா. சரி சரி, ஓகே ஓகே, நல்லது. அண்ணா வணக்கம். என் பேர் தம்பு என்கிற கந்தசாமிங்கண்ணா. இந்த பகுதியில தான் இருக்கிறோம். சமூக ஆர்வலராக இருக்கிறோம். இங்க நாங்க வந்திருக்கிற முகாம் போட்டுக்கிறாங்க 99 டிவிஷன்ல. இங்க உங்களோட ஸ்டாலின் முகாம்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை மற்றும் பட்டா மாறுதல், இதர ஜிபி மின்சாரத்துறை, அப்புறம் வேளாண் துறை, ஆர்ஐ டிபார்ட்மெண்ட், இந்த சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் நீட்டா பண்ணிட்டு இருக்காங்கன்னா எந்த வித உடனுக்குடன் நான் போய் முயற்சி பண்ணி உடனே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, இருந்தாலும் இந்த 99 டிவிஷன்ல நம்ம கவுன்சிலர் அஸ்லாம் பாஷா வந்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்ல. இது ரொம்ப நன்றி முதல்வர் அவர்களுக்கும் 99 வட்டத்திற்கு அனைத்து நிர்வாகிகள் எல்லாமே நீட்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாசில்தாரும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் நீட்டா வந்து எங்களுக்கு வந்து இந்த முகாமில் வந்து நல்லா ஒத்துழைப்பு கொடுத்து எந்த முகம் சொல்லிக்காம நீட்டா பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பொதுமக்களுக்கு அனைவருக்கும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, பார்த்தீங்களா, உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் பல பிரச்சனைகளுக்கு இந்த முகாமுக்கு வந்து மாற்றிட்டுருக்குறாங்க, விண்ணப்பம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தோம். அரசு அதிகாரிகள் ஒரு சில பேர் இனியாவது பாமர மக்களுக்கு இந்த மாதிரி சிரமங்கள் கொடுக்காம அரசு என்ன நோக்கத்தோடு செயல்படுதோ அந்த நோக்கத்துக்கு உதவும்படி கேட்டுக்கொள்கிறோம். நிறைய அரசு அதிகாரிகள் தன்னார்வமாக ஒவ்வொருத்தருக்கு பொறுமையாக பதில் சொல்லி அவங்கக்கிட்ட விண்ணப்பத்தை வாங்கிட்டு சொல்கிறாங்க. அதை நமக்கு நேரடியாக பார்த்தோம். ஏன்னா அரசு அதிகாரிகளும் அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். அவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அரசு ஒன்று சொல்லும், அதிகாரி ஒன்று சொல்லுவாங்க, பொதுமக்கள் பல பேர் பலவிதமாக பேசுவாங்க. அவங்க மனநிலையை பக்குவமாக வச்சு தான் அரசு அதிகாரியாக இருக்க முடியும். அதையும் நம்ம உணர்கிறோம். ஆனால் நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம மக்கள் நல்லா வளரும். மக்கள் நல்லா வளரணும்னா அரசு அதிகாரிகளும் நல்லா இருக்கணும், அரசு அதிகாரி நல்லா இருக்கணும், அரசும் சிறந்த அரசாக அமையணும். இதுவரை பார்த்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறுகிறேன். உங்களுடைய ஆதரவு தீபம் இயற்கை டிவிக்கு அவசியம் தேவை. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள். இதுவரை பார்த்த உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அழகிய சுற்றுச்சூழல் நிறைந்த ரத்னம் கல்லூரி அருகில் மேம்பாலமடியில் மீனாட்சி கல்லூரி எதிர்ப்புறம் மலை சூழ்ந்த தீபம் நகர் பை ரத்தினம் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு டிடிசிபி அப்ரூவலுடன் தயாராக இருக்கிறது. வீடு கட்ட தகுதியான இடம். அனைத்து சைட்டுகளும் வடக்கு பார்த்த சைட்டுகள்.
தெருவிளக்குகள், சாக்கடை வசதி, ஒரு ரோட்டிலே சென்று மற்ற ரோட்டிலே வெளிவந்து விடலாம். அங்கிருந்து 1/2 கிலோமீட்டரிலே பொள்ளாச்சி ரோட்டை சந்தித்து விடலாம். சகல வசதியுடன் கூடிய சைட் விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. காற்றோட்டமான இடத்திலே, அமைதியான இடத்திலே, மரங்களுக்கு இடையிலே புதிதாக காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக. இதுபோல் இடம் கிடைப்பது மிக அரிது. தேவைக்கு முன்பணம் செலுத்தி புக் பண்ணுங்கள். தீபம் நகர் பை ரத்தினம். தொடர்புக்கு 9894787369. வீடு கட்ட தேவையான லோன் 90% வாங்கித்தர தயாராக இருக்கிறோம். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வீடு உங்கள் கையில். தீபம் நகர் பை ரத்தினம்.